அகிம்சை, அமைதி போன்ற பல விஷயங்களை சொன்னவர் தான் சத்ய சாய் பாபா. இவருடைய படம் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பாரதி பாஸ்கர் அவர்களும் சொன்னாங்க. அதை விஜய் அவர்களும் வவுச் பண்ணார். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பாபாவே ஜனரஞ்சகமானவர் தான். ஏன்னா மக்கள்கிட்டேருந்து எந்த காலகட்டத்திலும் விலகி இருந்தவர் இல்லை. அவர் மக்களோடவே ஒன்றாக பயணித்தவர். அதனால் அவருடைய திரைப்படம் ஜனரஞ்சகமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரத்னாகர் அவர்களும் நம்முடைய கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். பாட்ஷா பண்ணவர், அண்ணாமலை பண்ணவரை இந்த அனந்தா படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, யாரை பற்றிய படம் இது? மிகப்பெரிய ஒரு குருவை பற்றிய படம். யார் குருவின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தானே சரியாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய குருவான பாலச்சந்தர் மீது அளப்பரிய மரியாதை கொண்டவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. அப்படி குருவை மதிக்கின்றவராக இருக்கிறதுனால தான் அவரை இந்த படத்தை டைரக்ட் பண்ண செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நாம் பார்க்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும், சுரேஷ் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லக்கி. சினிமா உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அவங்க படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை மிக அழகாக, இப்போ நமக்கு இந்த பாடலையும் இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது, இந்த படம் இன்னொரு வகையில் என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம். ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று, என்னுடைய அருமைக்குரிய நண்பர் தேனிசை தென்றல் தேவா. அவரை மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இது மாதிரி மியூசிக் டைரக்டர் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். தேவா மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். தேவா மாதிரி மனிதனை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரோட நெருங்கி பழங்கினவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அவரை பற்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள், நான் சுகாசினி பற்றி நினைப்பவே நினச்சிக்குவேன். திறமை இருந்ததுன்னா எந்த காலகட்டத்திலும் இந்த கலை உலகம் கைவிடாது அப்படின்றதுக்கு சுகாசினி ஒரு சிறப்பான உதாரணம். இன்றைக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் சுகாசினியை தேடி வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நடிப்பு திறனை இன்றைக்கும் திரையுலகம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தான். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் ஒய்ஜே மகேந்திரன் இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு, சாருகேசி. இதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் சாருகேசிலையும் ஒய்ஜே மகேந்திரனும் சுகாசினியும் பட்டையை கிளப்பியிருக்காங்க. மகேந்திரனுக்கு அப்படி தான், அவருடைய ஹே டேஸை விட இப்போ தான் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் மகேந்திரனை தேடி வருது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக? அப்புறம் நம்ம ரவி, எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய மாணவர், பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்படி பல பேர், அதாவது என்னுடைய மனதுக்கு நெருக்கமான பல பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு கூடுதல் அட்டாச்மெண்ட். இந்த படம் வெற்றி பெறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் இங்கே சொல்கிறதே சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே வெற்றி படம் என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை நான் அப்பப்போ சினிமாலாம் நடிக்கிறேன். ஆனாலும் சுரேஷ் அந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னாலும் இந்த மேடையில் பேசுகிற வாய்ப்பு கொடுத்து அதை ஓரளவு நிறைவு பண்ணிட்டாரு. இந்த விழாவில் பங்கு கொண்டதை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் பாக்கியமாகவும் கருதிய நன்றி, வணக்கம். சுரேஷ் கிருஷ்ணா சார் சத்யா எடுத்தார், பாபா எடுத்தார், இப்போ சத்ய சாய் பாபா பற்றி எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு அற்புதத்தையே படமாக எடுத்திருக்காருங்கிறப்ப கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்னாகர் அவங்கள பார்க்கும்போது அதே கண்கள் மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கிருஷ்ணமூர்த்தி சார் பாபா கிட்ட போய் அப்பப்போ பேசி வரதா சொன்னாங்க. நிச்சயமாக மிக நல்லா வரும். ஏன்னா சுரேஷ் சார் எதை தொட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் அண்ணாமலை மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்க தெரியும், ஆகா மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க தெரியும். நான்லாம் அவர்கிட்ட அசிஸ்டன்டஸ் இதுக்காக வெயிட் பண்ண ஒருத்தன். என்னுடைய முன்னோடிகள் என்று எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்தில்
இந்த அனந்தா அப்படிங்கிற இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியா இருக்கும். என்னுடைய திரையுலக பயணத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதில் இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய, ஒரு முருகருக்கு எழுதுகிறோம், ஒரு அம்மனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு. ஆனால் நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினிய இயக்குனர், கிட்டத்தட்ட எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். ஸோ அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது ஒரு காலத்தின் பதிவு, இந்த அனந்தா திரைக்காவியம். ஸோ அந்த காலப்பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பெருந்தகை தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவரோட நிறைய நான் பாடல், என்னுடைய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய திரைப்பயணத்தில் முதல் ஹிட். அது சாரோட மியூசிக்கில் வந்த அந்த பாட்டு. ஸோ அதற்கப்புறம் இன்னைக்கு அனந்தா வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முறை நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்கே ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு உரையாடலில் தான் நாங்கள் அந்த எந்த ஒரு கம்போசிங்கும் ஆரம்பிப்போம். ஸோ அப்படி தான் இது முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது இறைவனை பற்றி எழுதினதை விட இறைவனுக்கே எழுதிய ஒரு திரைப்படைப்பு. அதில் எனக்கு மிக இந்த இதில் நன்றி சொல்லக்கூடியவர் அப்படின்னா இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் அல்லது டெடிகேட் பண்ணவர், எப்படி வேணாலும் அவரை சொல்லலாம், திரு கிரீஷ் அவர்கள். ஸோ அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த படத்தில் நான் பங்களிப்பு செய்யணும்னு ரொம்ப விரும்பி எனக்கு நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து இந்த வசனங்கள் எழுதுறதுக்கு, பாடல் எழுதுறதுக்காக நிறைய பிரயத்தனப்பட்டார். நான் ஆரம்பத்தில் அவரை பார்த்து கொஞ்சம் உண்மையிலேயே நான் பயந்தேன். என்ன காரணம்னா அவர் சொன்ன அதாவது பாபாவை பற்றி எனக்குள் அவர் ஏன்னா இந்த படத்தில் வசனம் ரொம்ப அதுதான் காட்சியை உங்களுக்கு காட்டப்போகுது, பாடல்களில் என்னென்ன சொல்ல போகிறோங்கிறத சொல்ல போகுது. அதனால் எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாபாவை பற்றி அந்த மிகப்பெரிய வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்கிட்ட. ஆனால் அடிக்கடி என்னை வர வச்சு அவர் பாபாவை பற்றிய முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய வகுப்புகள், கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பார் ஃபோனில். அப்புறம் இருங்க கட் பண்ணுங்க, நான் இந்த பாபாட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாரு. எனக்கு திடீர்னு ஷாக் ஆகும், என்ன பாபாட்டே பேசிட்டு வராங்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பாபா என்ன சொன்னார்னா உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ண சொன்னார் அப்படிம்பாரு. இதை நம்புற ப்ராசஸை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இவர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுகிற மாதிரி இவர் டப்புன்னு பாபாட்ட பேசிட்டு வராங்கிறாரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு, இவர்கிட்ட நம்ம பழகலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா சாமி பேசுனா கூட நான் நம்பிடுவேன். ஆனால் சாமி கிட்ட பேசுகிறாருன்னு சொல்கிறாருல, அவரை நான் எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வச்சுப்பேன். ஆனால் அது நிறைய பெருகிட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக தான் கிரீஷ் அவர்கள் பாபாவை நேசிக்கிறாருங்கிறத தாண்டி சுவாசிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ முதல் முறையாக எங்களை எல்லோரையும் புட்டப்பருத்திக்கு அழைச்சிட்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்து தான் இந்த படைப்பை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் ஆரம்பித்து அங்கே தான் மதிப்புக்குரிய ரத்னாகர் அவர்களை சந்திச்சோம். வணக்கம் சார். ஸோ அவர் அந்த பெருந்தகையை அங்கே சந்தித்து அவருக்கு என்னை பார்த்த உடனேயே பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை அவரும் எங்கிட்ட பகிர்ந்துக்கிறார். இதெல்லாம் அவரை பற்றிய விஷயங்களை வசனங்களாக வரணும், அவருடைய கோட்பாடுகள், அவர் என்ன சொல்ல வராருங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது மக்களுக்கு போய் இந்த படைப்பின் வழியாக ஒவ்வொரு சீன்லையும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவர் அங்கங்கே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்படி ஒரு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி தான் இந்த படத்திற்கான டயலாக்ஸ், வசனங்களும் பாடல்களும் நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். இப்படி நிறைய விஷயங்கள், அனுபவங்கள் நிறைய இருக்குது இந்த படம் முழுக்க. கிட்டத்தட்ட கிரீஷார் எங்களை ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமே என்னையும் தேவாசாரையும் கூப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து, புட்டபர்த்தி, பெங்களூர்லேருந்து ஒட்டுமொத்தமாக பாபாவோட டிவோட்டிஸ் வீட்டுக்கு அங்கெல்லாம் போகும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, இவங்கெல்லாம் பாபாவை வணங்கி கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, பாபாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நிறைய அந்த அற்புதமான மனிதர்களை உலகமெங்கிலும் பார்க்கும்போது அப்போ அதையெல்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தினுடைய காட்சிகளெல்லாம் எழுத ஆரம்பித்தோம்.
அதில் எனக்கு ஒரே ஒரு சிறு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து நான் நிறைய விஷயம்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதில் நிறைய பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து கேட்க போகிறீங்க. படமாக வரும்போது சுரேஷ் கிருஷ்ணா சார் ரொம்ப அற்புதமான, ஏற்கனவே சொன்னதை போல் இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப கமர்ஷியலாகவும் பாரதி பாஸ்கர் அம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கமர்ஷியல் வைஸாகவும் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான், இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அழகான எல்லா ஜனரஞ்சகத்துவமான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு 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 திரைப்படைப்பாகவும் இந்த படைப்பு வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு சாம்பிள், ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்லலாம். எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி சுஹாசினி மேடம் அவர்களை காட்சியில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி. அதில் வந்து சும்மா ஊடகமாக சொல்கிறேன், துல்லியமாக சொல்ல முடியாது, நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பாபாவே வேறு ஒரு வடிவத்தில் வந்துடுவார். இப்போ நிறைய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. அதில் சுஹாசினி மேடம் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பையனுக்கு வந்து ரொம்ப தீவிரமான உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடிட்டு இருப்பார். இப்போ ஒரு சூழ்நிலையில் அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க நைட்டில். இப்போ எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ பாபாவே வந்து வேற ஒரு மனித வடிவத்தில் அங்கே வந்திருப்பார். இது வந்து தீவிரமான பக்தை தான் சுஹாசினி மேடம், ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கிறது பாபான்னு தெரியாது. ஸோ இப்போ உரையாடல் என்ன நடக்கும்னா, மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற உரையாடல் இல்லை, வந்திருக்கிற இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். ஸோ அது எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஸோ மனிதன் பேசிக்கொள்கிற வசனம் வந்து நம்மளால் அனுபவ ரீதியாக உணர முடியும். ஆனால் பாபாவே வந்து பேசுகிறாரு, அப்போ அவர் எப்படி பேசுவார் ஒரு பக்தை கிட்ட அப்படின்னு நிறைய விதங்கள் எழுதி பார்த்து அது இன்னும் ஃபைன் டியூன் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ வந்த வரைக்கும் இருக்கிறதுல ஒரு 2 விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துன்னு ஆசைப்பட்றேன். அப்போ அந்த தாய் வந்து தன்னுடைய மகன் குணமாகணும்னு சொல்லி ரொம்ப வேண்டிப்பாங்க. அப்போ பாபா அங்கே வந்திருப்பார் வேற ஒரு வடிவத்தில். அப்போ சொல்லுவாங்க, அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, இது நியாயமா டாக்டர், இந்த மாதிரி உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், ஆனால் இந்த பையன் இப்படி வந்து துன்பப்படுறானே அப்படின்னு சொன்னோன்னே வந்த அந்த பாபா வடிவத்தில் வந்த மனிதர் பேசுவார், நீங்கள் தவறாக கேட்குறீங்கம்மா, முன்ன மாதிரியே கேளுங்க, எனக்கு என் மகன்தான் வேணும் அப்படின்னு முந்தி எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோடு கேட்டீங்களோ இப்போவும் அதே நம்பிக்கையோடு கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்குறது கடவுள் காதலை விழுந்ததாகவே தெரியலையே, இது நம்ம மனுஷங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த பிரார்த்தனையில் நம்ம நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அப்போது இவனுக்கு கேட்குதா இல்லையானே தெரியலையேன்னு கடவுளை பார்த்து திரிட்டு இருப்போம். ஸோ அதுவும் அவனுக்கு கேட்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நான் கேட்குறது கடவுள் காதலை விழுந்ததாவே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாபா சொல்லுவார், அதாவது நீங்கள் கேட்ட உடனே ஃபோட்டோலேருந்து விபூதி கொட்டணும் அப்படி தானே அப்படிம்பார். உடனே அந்த அம்மா பார்த்துட்டு இல்லை, ஏன்னா நமக்கு இந்த மேஜிக் பண்ணால் தானே நமக்கு கடவுளையே நம்புவோம். அப்படி இல்லை டாக்டர், என் பையன் குணமாகணும், அதுக்கு ஆரம்பிக்கணுமாவது அந்த அறிகுறி தெரியும் இல்லையா அப்படின்னொன்னே அவர் சொல்லுவார், அப்போ முதல்ல இருந்து நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும், உங்கள் பிரார்த்தனை கடவுள்கிட்ட சேர்ந்துச்சுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். நம்பிக்கை அற்ற பல மணி நேர பிரார்த்தனைகளும் செடிகள் இல்லாத வனத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த பரிதவிப்பில், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு. இந்த ஒரு கண்டென்ட் தான் அங்கே ரத்னாகர் அவர்கள் சொன்ன கண்டென்ட் அந்த படத்தில் வந்ததுங்கிறதுக்கு. ஒரு சின்ன குழந்தைய தலைக்கு மேலே தூக்கி போட்டு மறுபடியும் கையில் பிடிச்சி கொஞ்சுறாரு ஒரு அப்பா. கொஞ்சும் போது கடவுள் அந்த குழந்தை கலகலன்னு சிரிக்கும். ஏன்? எவ்வளவு தூக்கி போட்டாலும் அப்பா தன்னை கீழே விட மாட்டார்னு அதுக்கு யாருமே சொல்லித்தர்றது இல்லை, அது உணருது. அப்பாவோட கைகள் தான் கீழே விழும்போது கண்டிப்பாக பிடிச்சுடுன்னு உணருது, அதனால தான் சிரிக்குது. பிரார்த்தனைகள் அப்படி தான் இருக்கணும். நிபந்தனையற்ற பிரார்த்தனைகள் மட்டுமே அவனோட சந்நிதியில் நிறைவேற்றப்படும். இதுதான் பாபா சொன்னது, நிபந்தனையற்ற பிரார்த்தனை. என்னை சரணாகதி அடைந்தவனை நான் கைவிடுவதே இல்லை என்பதுதான் பாபா இந்த உலகத்திற்கு சொன்ன சாசனம். அதுதான் இந்த திரைப்படம் சொல்லுகிற ஒரு சரித்திரம். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக பாபாவை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரியாதவர்கள் எல்லாருக்குள்ளேயுமே அந்த பாபாவினுடைய தெய்வீக அருள் என்பது பாசனமாகும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற படைப்பாளிகளில் நானும் ஒருவனாக அந்த நம்பிக்கையை கட்டியும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அரங்கம் அமர் ஆன்றோர்களே, ஆன்மீக சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் அருமை கைது ஓரிரு நிமிடங்களில் என் உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். சத்ய சாய்பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம்
இப்பொழுது எம்வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன், அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா. அந்த இடத்திலே சத்ய சாய்பாபா அவர்களை அந்த 10 வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன். அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா ஹோய் ராமா நீ தானுண்ட பெட்டுக்கோ தண்டராமா என்று அந்த பாடல் 65 ஆண்டுகளுக்கு பின் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை, மக்கள் சேவையே மகேசன் சேவை. நீ மக்களுக்கு சேவை செய், அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவள் கடைபிடித்தது. அவர்தான் முதலில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான். அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்கிய கல்விக்கூடங்களும் ஆன்றோன் சான்றோனர் கேட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமான ஒரு நிறுவனங்களை, ஒரு கல்வி சாலைகளை, மருத்துவமனைகளை உருவாக்கினார். அப்படிப்பட்டவருடைய புகழ் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அகிலாண்ட கோடியெல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் சிகரத்துக்கு மேல் சிகரமாக அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலிக்கக்கூடிய பரம்பொருளாக அவர் புகழ் ஓங்க வேண்டும். சுரேஷ் கிருஷ்ணா சாரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அவர் படமாக்கியிருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே தேவா அவர்களின் இன்னிசை, அவருடைய பாடல்கள்லாம் மிக பிரமாதமாக செவி குளிரும் சிந்தை மகிழும். அனைவருடைய கேட்ட மகுடியின் நாதம் கேட்டு மயங்கிடும் நாகம் போல் அந்த பாடல் என் மனதை தொட்டது. அவர் கையை கரம் பற்றியது. அப்படிப்பட்டது என் தம்பி விஜய் மிக சிறப்பான பாடலை வசனங்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த தயாரிப்பாளர்களை உண்மையிலேயே நான் செய்யவில்லையே என்ற ஏக்கத்துடன் இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களுக்கு கடவுள் நிச்சயம் அருள் புரிவார். பாபாவினுடைய பாசமும் அன்பும் அரவணைப்பும் உங்களை கவசம் போல் காக்கும். வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.